திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக வெப்பமய மாதல் அதனுடைய முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று பார்த்தோமானால், எல் நினோ மற்றும் லா நினோ என்று சொல்லப்படுகிற நிகழ்வுகள் தான் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதிலே லா நினோ என்பது தேசத்திற்கு தேவையான நல்ல ஒரு மழையை கொடுப்பது இந்த நிகழ்விலே அடங்குகிறது. அது மட்டுமல்லாமல் எல் நினோ என்பது மழையின் தீவிரத்தை குறைத்து வறட்சியை கொடுப்பது என்று கூறப்படுகிறது. நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது சொல்லியிருக்கிற அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இந்தியாவில் இந்த வருஷத்தில் எல் நினோவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பசிபிக் கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அதிகப்படியான வெப்பத்தினுடைய தாக்கம் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் கடல் பகுதிகளில் அதிகரிக்க போகிற வெப்பத்தினாலே தென்மேற்கு மழை குறையும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் நீர் ஆதாரம் மற்றும் விவசாயத்தின் முக்கிய ஆதாரமாக அதற்கு காரணமாக இருப்பது இந்த தென்மேற்கு பருவமழைதான். ஆனால் அதிகரிக்க போகிற இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் இந்த மழையினை குறைப்பதால் தேசத்தில் வறட்சி ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. உலகளாவிய வெப்பமயமாதல் தற்போது விஞ்ஞானிகளால் கணிக்க முடியாத காரியமாக இருக்கிறது. இந்த லா நினோ மற்றும் எல் நினோ என்பது இது ஒரு சுழற்சியாக நடைபெறக்கூடிய காரியம். இது ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபடும் பொழுது, அது சரியாக தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும் பொழுதுதான் தேசத்தில் இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமான மழையும் ஆசீர்வாதமான தேவையான வெப்பமும் நிலவ முடியும். ஆனால் தற்போது இது கணிக்க முடியாததாக காணப்படுகிறது. ஆகவே இது நிமித்தமாக இந்த தென்மேற்கு மழை பொய்த்து அது நிமித்தமாக வறட்சி உண்டாகலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். முன்பு எப்பொழுதையும் விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகப்படியாவது நிமித்தமாக சூப்பர் எல் நினோ உருவாகி அது நிமித்தமாக வறட்சி காணப்படும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இதிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். லா நினோ இந்தியாவிற்கு மழையை கொடுக்கும், எல் நினோ வறட்சியை கொடுக்கும். இவை இரண்டும் இயற்கையாகவே நடக்கும் சுழற்சிகள் என்றாலும் தற்போதைய உலக வெப்பமயமாதல் காரணமாக இவற்றின் தீவிரம் மற்றும் கணிக்க முடியாத தன்மை அதிகரித்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மத்திய பசிபிக் கடலின் மேற்பகுதி வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமயமாவதை எல் நினோ என்று அழைக்கிறோம். அதுவே கடல் மேற்பரப்பு மிக கடுமையான அளவில் வெப்பமடையும் போது அது சூப்பர் எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. இயல்பை விட கடலின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அது அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த சூப்பர் எல் நினோ முதலில் இயற்கையின் கொடையான மழையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 2026 ஆண்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழை இந்த சூப்பர் எல் நினோ தாக்கத்தால் குறைவாக பெய்யும். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டுமானால் சூப்பர் எல் நினோ ஆண்டின் தென்மேற்கு பருவமழையை பலவீனப்படுத்தும். இதனால் விவசாயம் பாதிக்கப்படும். இந்திய விவசாயம் 70% தென்மேற்கு பருவமழையை நம்பிதான் இருக்கிறது. குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களில் பயிரிடப்படும் நெல், சோளம், பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் போன்ற காரிய பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மழை குறைவதால் கால்நடைகளுக்கான பசுந்தீவன பொருட்கள் பற்றாக்குறையும் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளா, கர்நாடகா உட்பட தென்னிந்திய பகுதிகளில் மழை குறையும். இதனால் மேட்டூர், முல்லை பெரியாறு, பவானிசாகர், அமராவதி, தென்பெண்ணை உள்ளிட்ட அணைகளில் போதுமான நீர்வரத்து இல்லாமல் அணை நிரம்பாமல் போய்விடும் அபாயமும் உள்ளது. ஜூலை மாதம் எல் நினோ உருவாகி அது அக்டோபர் மாதத்தில் சூப்பர் எல் நினோவாக மாற இருப்பதால் தமிழ்நாட்டில் வருகிற செப்டம்பர் மாதம் இறுதி வரை கோடை வெப்பம் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது.
ஆகவே இந்த காரியத்திற்காக இயற்கையின் தடுமாற்றத்தினாலே அழிவுகள், வறட்சி, பஞ்சம் நேரிடாதபடி விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்க பாரத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இயற்கையின் பேரிடர் ஆபத்தாக தற்போது கருதப்படுகிற எல் நினோ மற்றும் லா நினோவால் அதிகப்படியான வெப்பத்தின் தாக்கத்தினாலே ஆண்டவரே, தேசத்திலே தென்மேற்கு பருவமழை தாமதித்து அல்லது பொய்த்து அது நிமித்தமாக வறட்சியும் பஞ்சமும் ஆண்டவர் விவசாய பாதிப்பும் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்க அந்தந்த காலத்திற்கு தேவையான மழை, ஆசீர்வாதமான மழையாக ஆண்டவரே தேவையான பகுதிகளிலே பெய்ய, ஆண்டவர் நீர் ஆதாரம் நல்ல செழிப்பாக உண்டாயிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இயற்கையெல்லாம் உடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஆகவே மனம் இறங்கி தகப்பனே, ஆண்டவரே, தேசத்திற்கு தேவையான ஆசீர்வாதமான மழையை கொடுத்து கொடிய வெப்பத்தினுடைய தாக்கம் குறைக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.